கைட்டு பேத்தாலே போதும். காசாலை எவ்வளவு வீக்கா உள்ளது. இதோட கணம் ஒரு இன்ச்சு கணத்துல போட்டிருக்காங்க. கணமே என்ன கணக்கு எதையும் போட்டுப்பாங்க. இது போய் காமி தார் வந்து குவாலிட்டியான தார்கள் இல்ல. ரோடு பழுதடையும். இப்படி இருந்தா இது அது எப்படி அதோட லைஃப் எப்படி இருக்கும்? வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திகுளம் வட்டம் நூத்தலக்கரை கிராமத்துலேருந்து பேசுகிறேங்க. எங்கள் ஊருக்கு நீண்ட நாள் கழித்து ஒரு சாலை, கிராம சாலை வந்து ஒதுக்குனாங்க. இந்த சாலையோட மதிப்பு 1,46,00,000. இதில் பாலமும் அடங்கும், ஒரு பாலமும் அடங்கும். இந்த ரெண்டுமே சரியான முறையில், தரமான முறையில் போடப்படலை. இதை கிராம மக்கள் சார்பில் நாங்கள் பல முறை ஒப்பந்தக்காரர்கிட்ட நாங்கள் பேசினோம். அவர் சரி செஞ்சிருவோன்னு சொன்னார். ஆனால் கடைசி வரை அதனுடைய தரத்தையோ அதை வந்து அவர் இது பண்ணலை. இதை நாங்கள் திரும்பி திரும்பி போய் சொல்லும்போது, உங்களை நீங்கள் இதுக்கு மாரி பேசுனீங்கன்னா நாங்கள் காவல்துறையிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. அப்போ கிராம மக்கள் தவறு நடக்கும்போது அது தட்டி கேட்கறதுக்கு கூட உரிமை இல்லையா? இந்த சாலையோட கணம் வெறும் ஒரு இன்ச்சு கணத்துல தான் போட்டிருக்காங்க. இதை எப்படி வந்து அரசு அதிகாரிகள் அனுமதிக்கலாம்? இந்த சாலை போட்டு வெறும் 10 நாள் தான் ஆகுது. அந்த 10 நாளுக்குள்ள அங்கங்கே சாலை கைட்ட பேத்தாலே வருது. இது சரியான முறையில் அந்த தாரை வந்து கலக்கலை. இதை தான் நாங்கள் வந்து கிராம மக்கள் சார்பில் நாங்கள் போய் கேட்குறோம். அதுக்கு அவங்களுடைய பதில் இப்படி தான் இருக்குது. இதை வந்து நாங்கள் யாரை குறை சொல்கிற முடியும்? அரசு சொல்லவா, இல்லை அரசு அதிகாரிகளை சொல்லவா, இல்லை ஒப்பந்தக்காரரை சொல்லவா? ஆக மொத்தம் மக்களுடைய வரி பணம் வீணாகுதுங்க. நாங்கள் கிராம மக்கள் சார்பில் நாங்கள் என்ன கேட்குறோன்னா, இந்த சாலை போடப்பட்டது ஸ்ரீரங்கபுரம் டு நூத்தலக்கரை. ஆனால் அந்த சாலை அதனுடைய தலைப்பு ஸ்ரீரங்கபுரம் டு சின்னியாபுரம்னு போட்டிருக்காங்க. முதல்ல அதுவே தவறு. இதையும் நாங்கள் வந்து அவங்க ஒப்பந்தக்காரர்கிட்ட நாங்கள் சொல்லியாச்சு. அதுக்கும் அவங்க சரியான பதில் கொடுக்கல. நாங்கள் இப்போதைக்கு நாங்கள் என்ன கோரிக்கை வைக்கணும்னா, எங்களுக்கு சரியான திட்டங்கள் வர்றதில்லை. நாங்கள் கிராமப்புறன்றனால வர்ற திட்டங்களை இப்படி போலியான முறையில் நீங்கள் போட்டிங்கன்னா நாங்கள் திரும்பி திரும்பி எங்களுக்கு செய்ய மாட்டாங்க. அப்போ நீங்கள் அதை தரமான முறையில் நீங்கள் செய்யுங்கன்றதை நாங்கள் கிராம மக்கள் சார்பில் நாங்கள் முன்வைக்கிறோம். சரிங்களா? இதை வந்து அரசு அதிகாரியை கவனத்தில் எடுத்துட்டு இந்த சாலையை முழுவதுமே நீக்கிட்டு எங்களுக்கு புதிய முறையில், தரமான முறையில் மீண்டும் சாலையும் நல்ல அந்த பாலத்தையும் நீங்கள் அமைச்சு கொடுக்கணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம். சாலை வந்து எப்படி தார் கம்மியா இருக்குங்களா? இல்ல தார் கிடையாதுங்க. தாரை கலக்கலை. வெறும் கழிவாயில கலந்து கருப்பா பெயிண்ட் கலந்து என்ன கலந்து கொண்டு வந்தாங்கன்னே தெரியாதுங்க. நாங்கள் அந்த காணொலி வழியா கூட நாங்கள் வந்து கொண்டு வரோங்க. கைட்டை எடுத்தாலே அது பேர்ந்துட்டு வருது. வெறும் சல்லியா பவுடரா வந்து உதிருதுங்க. எனது பேர் விக்னேஸ்வரா. தரமான முறையில், சரியான முறையில் போடப்படலை. இந்த தார் சாலை வந்து அதனுடைய கணம் மிக கம்மி. அதை கையில் நாங்கள் பேத்தாலே அது வந்து பேர்ந்துட்டு வருது. இந்த தார் சாலையும் பாலமும் போட்டு சரியாக 10 நாள் கூட ஆகலை. அதுக்குள்ளே அதனுடைய தரம் இவ்வளோ மோசமாக இருக்குதுன்னா இன்னும் இதனோட ஆயுள் காலம் எவ்வளோ? இதை வந்து நல்ல முறையில் செய்யுங்கன்னு பாலம் வேலை ஆரம்பிச்சதுலேருந்து கிராம சார்பில் கிராம மக்கள் எல்லாருமே போய் ஒப்பந்தக்காரர்கிட்ட நாங்கள் சொன்னோம். அதுக்கு அவர் சரியான பதில் சொல்லலை. அதுக்கு மீறி நாங்கள் போய் சொல்லும்போது, நீங்கள் அமைதியாக இருங்க, இல்லைன்னா நாங்கள் போலீஸை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் அப்படின்னு ஊர் மக்களை வந்து அதை வந்து மிரட்டுறாங்க. சரிங்களா? இதை வந்து நாங்கள் யாரை குறை சொல்றது? அரசை சொல்றதா, அரசு அதிகாரியை குறை சொல்றதா, இல்லை ஒப்பந்தக்காரரை குறை சொல்றதா? ஆனால் மொத்தத்தில் மக்களுடைய வரி பணம் வீணா போகுது.